வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் அதிகமா இங்க பேச விரும்பல. 36 நிமிஷம் இருக்கிற வீடியோ வந்துட்டு 15 நிமிஷம் 14 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ரியல்மி மொபைல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபீச்சர் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரியாத ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கலாம். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல என்னால வந்துட்டு ரிப்ளை அதிகமா கொடுக்க முடியாது. ஸோ நீங்க கேட்கிற அந்த கேள்வியை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல கேட்டீங்க அப்படின்னா என்னால ஈஸியாவே இன்ஸ்டாகிராம்ல பதில் சொல்ல முடியும், வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்ப முடியும். ஸோ எனக்கு மட்டும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு மட்டும் ஈஸியா புரியும். ஸோ நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு. அதே மாதிரி இங்க ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடியை வச்சு நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் நம்மளோட சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு டிஃபரெண்டான செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி மொபைல்ஸ்ல எதுலையுமே வந்து டிஃபால்ட்டா தீம் சென்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள பார்த்தாலும் தீமோட ஐகான்ஸ் மாறி இருக்கும். ஸோ வேற இன்டர்ஃபேஸ் எதுவும் மாறி இருக்காது. இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தீம் ஸ்டோர்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நிறைய தீம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஃபோனில் வர காமனான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களாலவே சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூசர் கைடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. யூசர் கைடு இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இ வாரண்டி வந்துட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இ வாரண்டி இங்க இருக்கு. வாரண்டி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க மறக்காம. ஓடிஜி கனெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்துட்டு நீங்க ஓடிஜி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது எனபிள் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு உங்களோட மொபைல ஓடிஜி ஒர்க் ஆகும். ரியல்மி மொபைல ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டன் கீயும் இந்த வால்யூம் அப் கீயும் வந்துட்டு சேர்த்து ஒரு 5-6 செகண்ட் சேர்த்து பிடிங்க. சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ரியல்மி அப்படிங்கிற ஒரு லோகோவோட வந்துட்டு ஓப்பன் ஆகும். குழந்தைங்க கையிலயோ இல்ல வந்துட்டு வேற யாராவது தேர்ட் பர்சன் கையில உங்க போன் கொடுக்குறப்போ வேற யாராவது நோண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. அடிஷனல் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டிவைஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பின்னிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. நீங்க எந்த ஆப்பை வந்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் பிளே ஸ்டோர் நீங்க ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேக் அமுத்திடுங்க. பேக் அமுத்திட்டு இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்குல்ல இங்க பாத்தீங்கன்னா பின் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பின் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு பின் ஆப்ஷன் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே கொடுத்துட்டு அவங்க இதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பேக் வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ பேக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனும் இந்த பேக் பட்டனும் சேர்த்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா டேரக்டா வந்துட்டு உங்களோட மொபைல் லாக் ஆயிடும். ஸோ லாக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க திருப்பியும் பாஸ்வேர்டு கொடுத்து இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து தான் வந்துட்டு ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரியல்மியில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்குங்கிற ரேமோட யூசேஜ் இங்கே எப்பவுமே காட்டவே மாட்டாங்க. ஸோ ரேமோட யூசேஜ் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே ஃபோன் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோன் மேனேஜருக்குள்ள போய்க்குங்க. ஃபோன் மேனேஜருக்குள்ள போனீங்க அப்படின்னா காமன் ப்ராப்ளம்ஸ் டிடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி Realme U1 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்ககிட்ட என்ன மொபைல் இருந்தாலும் சரி அந்த மொபைலோட பேர் போட்டிங்க வரும். நீங்கள் டிடெக்ட் நோ கொடுங்க. டிடெக்ட் நோ கொடுத்து நிறைய டிக் இருக்கும். ஸோ எல்லா டிக்கையும் வந்துட்டு எடுத்து விட்டுருங்க. எல்லா டிக்கையும் எடுத்து விட்டுட்டு மெமரியை மட்டும் டிக் பண்ணி விட்டு ஸ்டார்ட் டிடெக்ஷன் கொடுங்க. ஸ்டார்ட் டிடெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா RAM யூசேஜ் இவ்வளவு யூஸ் ஆயிருக்கு, ஸ்டோரேஜ் வந்துட்டு இப்போ இவ்வளவு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. Realme மொபைல்ஸ்ல இன்பில்டாவே கேம் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ், பிளாக், பேனர், நோட்டிஃபிகேஷன், பிரைட்னஸ், லாக் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் எவ்வளவு மெமரி இருக்கு அப்படிங்கிற பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸையும் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேமை வந்துட்டு ஒருவேளை நீங்க கேம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது ஆப்பை வந்துட்டு அதுக்குள்ள போகணும்னு நினைச்சாலும் அதை வந்துட்டு நீங்க இதுல போட்டுக்கலாம். ஸோ ஈவன் நீங்க பப்ஜி பிளேயரா இருந்தா கூட வந்துட்டு பப்ஜி கேமையும் நீங்க அதுல போட்டு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கும். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லா டிவைஸ்ல நம்ம பார்க்க முடியும். ரியல்மி டிவைஸ்ல மட்டும் பார்க்க முடியாது. செட்டிங்ஸ்குள்ள போய் மாற்ற முடியும். ஸோ ஈஸியா பண்ணும் அப்படின்னா ஸோ நோட்டிபிகேஷனை வந்துட்டு டிராக் பண்ணி விடுங்க. டிராக் பண்ணி விட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எனபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட வீடியோ ஆப் ஒன்று இன்பில்டா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கூட வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்கு. ஸோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு வீடியோ பிளே பண்ணாலும் அந்த வீடியோவை வந்துட்டு நீங்க வீடியோவாவும் பார்க்க முடியும். இங்க இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்றது மூலியமா
அந்த வீடியோ வந்துட்டு ஆடியோவாகவும் உங்களால கேட்க முடியும். ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்பில்டா இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஆப். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ரிமோட்லி மேனேஜ் போன் ஃபைல்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு எங்க ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல வந்துட்டு ஒரே வைஃபை நெட்வொர்க்ல வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரே வைஃபை நெட்வொர்க்ல வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரிமோட்லி மேனேஜ் போன் ஃபைல்ஸ் இருக்குல்ல இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா சோ உங்களுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இங்க தெரியும். அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற வேற மொபைல்ல நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரியல்மி மொபைலோட ஃபைல் மேனேஜர்ல அந்த மொபைலோட பிரவுசர்ல பார்க்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கேன். சோ இங்க கொடுத்தோன்னே வந்துட்டு நீங்க ஓப்பன் ஆயிடுச்சு. சோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்றது. சோ ஒரே ஆப் ரெண்டு ஆப் வந்துட்டு ஒரே ஸ்கிரீன்ல வந்துட்டு யூஸ் பண்றது. சோ இந்த ரீசன்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. ரீசன்ட் மெனுவை கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி பிடிங்க. டிராக் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ எது வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல சப்போர்ட் ஆகுமோ அதை மட்டும் ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ண முடியும். சோ இந்த ஆப் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல சப்போர்ட் ஆகும். நான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் கொடுக்குறேன். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். சோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சோ நான் கிளிக் பண்றேன். சோ அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் வந்துட்டு இன்னொரு ஸ்கிரீன்ல இருந்து ஓப்பன் பண்ண முடியும். சோ ஏதாவது ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து இந்த ரீசென்ட் மெனு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீசென்ட் பட்டன். சோ இந்த பட்டனை வந்துட்டு பிரஸ் பண்ணி போடுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. இங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த செகண்ட் ஸ்கிரீனை உங்களால ஓப்பன் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஸ்பிளிட் ஸ்கிரீனை வேற ஏதாவது ஆப்ல இருந்து இந்த மாதிரி 3 விரல்ல வச்சு மேல டிராக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால ஸ்வைப் பண்ணி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு வந்துட்டு அதை மட்டும் அழியக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வேலை வந்துட்டு இந்த பிளே ஸ்டோர் வந்துட்டு எனக்கு அழியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் வந்துட்டு அமுத்தி போடுங்க. ரைட்டா கீழே டிராக் பண்ணோம்னா மேல வந்துட்டு லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாக் கொடுத்தோம் எல்லா ஆப்ஸுமே எல்லா ரீசென்ட் ஆப்ஸுமே வந்துட்டு க்ளோஸ் ஆகும். நான் இதை கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லாக் பண்ண அந்த ஆப் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகாம இருக்கும். உங்களோட மொபைல்ல இருக்கிற எந்த ஒரு ஆப்பையும் வந்துட்டு க்ளோன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், 2 Facebook யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா க்ளோன் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதை கிளிக் பண்ணி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்ல இருக்கும். சோ இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஆப்பை வந்துட்டு க்ளோன் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். அந்த ஆப்பை வந்துட்டு நீங்க க்ளோன் பண்ணிக்கலாம். சோ Facebook மட்டும் இருக்கறனால Facebook வந்துட்டு நான் இப்போ க்ளோன் பண்ணிருக்கேன். சோ Facebook இங்க ஒன்னு இருக்கு, அதே மாதிரி இங்க ஒன்னு இருக்கு. ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த நோட்டிபிகேஷன் டோகிள்ஸ் வந்துட்டு எடிட் பண்ண முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் டோகிள்ஸ் இங்க இருக்கு. சோ இது வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு உங்களால மாத்தி வைக்க முடியும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது எங்க வேணா இப்படி மாத்தி வைக்க முடியும். ஸோ டிராக் மட்டும் பண்ணா போதும். ஸோ இப்படி டிராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மாத்தி வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. சில பேர்த்தோட கை வந்துட்டு சின்னதா இருக்கும். இந்த மாதிரி பெரிய மொபைல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இதுல ஒன் ஹேண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு சின்ன டிஸ்பிளேவா மாறிடும். சின்ன கையை வச்சு கூட வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். டிராக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பார எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது எடிட் கொடுங்க. நான் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஹேண்டட் மூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கொடுத்தவனே வந்துட்டு சின்னதாயிரும். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு சின்னதாயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு கை வச்சு கூட வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்துட்டு சின்னதா மாறிடுச்சு. இங்க இருந்தே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. திருப்பி வந்துட்டு உங்களுக்கு பெருசா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி நம்மளால வந்துட்டு நம்மளோட டிஸ்பிளேவை பெருசாக்கிக்க முடியும். சோ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே ரியல்மி மொபைல்ஸ்ல பேட்டரியோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ பேட்டரி பெர்சன்டேஜ் வந்துட்டு இதுல இருந்து கூட உங்களால எனேபிள் பண்ணிக்க முடியும். நோட்டிபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் இருக்குல்ல, அதுல போய் கூட பேட்டரி பெர்சன்டேஜ் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சோ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பெர்சன்டேஜ் காட்டுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷோ ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நெட்வொர்க் குள்ள வந்துட்டு எவ்வளவு ஸ்பீட் வந்துட்டு இருக்கு நம்ம மொபைலுக்குள்ள அப்படின்னு சொல்லி காட்டும். ரெட்மி மொபைல்ஸ்ல இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. ரெட்மி மொபைல்ஸ்ல பார்த்தா தெரியும் நோட்டிபிகேஷன் பார்ல கூட வந்துட்டு லாக் ஆனதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் பாரை வந்து நம்மளால டிராக் பண்ண முடியும். சோ இதுல ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இது டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஸ்கிரீன்ல இருந்து நம்மளால வந்துட்டு இது டிராக் பண்ண முடியாது. சோ இப்போ நான் அன்லாக் பண்றேன். சோ அன்லாக் பண்ணிட்டு அலோ நோட்டிபிகேஷன் வந்துட்டு எனேபிள் பண்றேன். எனேபிள் பண்ணிட்டு திருப்பி லாக் பண்ணி டிராக் பண்ணோம் அப்படின்னா டிராக் பண்ண முடியுது. சோ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலோட கலர் டோனை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும். சோ உங்களுக்கு கண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இங்க செட்டிங்ஸ்ல போய்க்கோங்க. டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, கூலர் டிஃபால்ட் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க டிராக் பண்ணாலே கண்ணுக்கு வந்துட்டு நல்லா இதமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ கூலா வச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு கூலா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு பாக்குறதுக்கே. நைட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஷெட்யூல் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டைம்ல வந்துட்டு பிரைட்னஸ் வேணும், எந்த டைம்ல வந்துட்டு கூலா வேணும், எந்த டைம்ல வார்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்கு. சோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே வந்துட்டு கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். பாருங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு.
சோ இது மாதிரி வைக்கிறப்போ உங்களுக்கு சார்ஜ் வந்துட்டு கம்மியாகுது. அதுக்கடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ்குள்ள குவைட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்னபிள் மேனுவலி அதுக்கப்புறம் என்னபிள் ஆட்டோமேட்டிக்லி இருக்கும். சோ இந்த இடத்துல உங்களுக்கான டைம் வந்துட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ண அந்த டைம்ல உங்க மொபைல்ல இருந்து எந்த ஒரு சவுண்டும் வராது, எந்த ஒரு வாய்ஸும் வராது, எந்த மெசேஜ் வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சைலண்டா மட்டும் தான் வரும். சோ அது வந்துட்டு எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸுக்கு வேணும்னா கால்ஸ், மெசேஜ் வேணும்னா மெசேஜ், நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி நீங்க என்ன வேணா இங்க அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் வந்துட்டு எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம இங்க வந்துட்டு அசைன் பண்ணலாம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் வந்துட்டு யூஸ் ஃபேஸ் அன்லாக் ஃபார் ஸ்கிரீன் லாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேணும்னா ஆப் லாக்கையும் வந்துட்டு நீங்க போட்டு வச்சுக்கலாம். சோ ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேஸை வச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஓப்பன் ஆகணுமா இல்ல வந்துட்டு ஸ்வைப் பண்ணி ஓப்பன் ஆகணுமான்னு சொல்லி கேட்கும். சோ இது வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் வேணும் அப்படின்னா. உங்க மொபைல்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் லாக் பண்ணணும் நீங்க நினைக்கலாம். சோ அப்படி லாக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுக்குள்ள போய் உங்களுக்கு எந்தெந்த ஆப் வந்துட்டு லாக் பண்ணுமோ அந்த ஆப் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டை மட்டும் கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு ஆப்பை லாக் பண்ணிக்கலாம். அதே செக்யூரிட்டிக்குள்ள ஆன்டி ஹராஸ்மெண்ட் ஆர் ஃப்ராட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வரக்கூடிய தேவையில்லாத அன்னோன் கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ண முடியும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்னோன் நம்பர்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அன்னோன் நம்பர்ஸ் வரதை வந்துட்டு உங்களால இங்க இருந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ட்ரூ காலர் இல்லாமலேயே. கிட்ஸ் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ கிட்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள வந்துட்டு அப்ளை சொன்ன மாதிரி தான். சோ உங்களோட குழந்தைங்களுக்கு உங்க போன் கொடுக்குறீங்க அப்படின்னா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் வந்துட்டு அலோ பண்ற மாதிரி இருக்கும். உங்க கிட்ஸ்க்கு வந்து நீங்க எந்த ஆப் கொடுப்பீங்களோ அந்த ஆப் வந்துட்டு அலோ பண்ணிக்கோங்க. அலோ பண்ணிட்டு என்டர் கிட்ஸ் ஸ்பேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஸ்க்கு நீங்க கொடுக்கறப்போ அவங்க எந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஆப்பை மட்டும் ஓபன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். சோ அதே செக்யூரிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சோ இதை வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மொபைல்ல ஏதாவது நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சோ அந்த ஆப் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். அலோ நம்ம கொடுப்போம். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்துட்டு பிளாங்கான டேட்டாஸ் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரோட டேட்டாபேஸ் அனுப்பிச்சு வச்சிடும். சோ உங்களோட ஒரிஜினல் டேட்டாஸ் வந்துட்டு எதுவுமே உங்க மொபைல்ல இருந்து போகாது. சோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற போட்டோஸை உங்களோட கேலரியில இருந்தே வந்துட்டு உங்களால எடிட் பண்ண முடியும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கேலரியில அடுத்த ஒரு போட்டோஸ் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்தே வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். வேற எந்த சாஃப்ட்வேரோட உதவி இல்லாம எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட கேலரியில ஆல்பம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி டிலேட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். சோ நீங்க டிலீட் பண்ண போட்டோஸ் எல்லாமே இங்க இருக்கும். சோ 30 நாளுக்குள்ள வந்துட்டு நீங்க போட்டோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திருப்பி வந்துட்டு அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். உங்க மொபைல்ல இருக்கிற கால்குலேட்டர். சோ கால்குலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் கால்குலேட்டர் மட்டும் கிடையாது. சோ இதுல நிறைய வேலை பண்ண முடியும். சோ ஆன்லைன் கரன்சி, அதுக்கப்புறம் லென்த் கன்வர்ஷன், ஏரியா கன்வர்ஷன், இந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் பண்ண முடியும். சோ இது ஒரு கால்குலேட்டரை மட்டும் யூஸ் பண்ணாம அதாவது நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட வந்துட்டு அதையும் வந்துட்டு இதுல யூஸ் பண்ண முடியும். இல்ல இன்பில்ட் காம்பஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இன்பில்ட் காம்பஸ் இருக்கிறதுனால டைரக்ஷனை வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இது காட்டும். டூல்ஸ்குள்ள வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் நீங்க பாத்திருப்பீங்க, க்ளோன் போன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளோன் போன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு புது மொபைல் இருக்கு. சோ புது ரியல்மி மொபைல் இருக்கு. உங்களோட பழைய மொபைல்ல இருந்து டேட்டாஸ் வந்துட்டு நீங்க க்ளோன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது புது மொபைலா இல்ல பழைய மொபைலான்னு செலக்ட் பண்ணிக்கணும். சோ இது புது மொபைல் செலக்ட் பண்ணிட்டு இது ஆண்ட்ராய்ட்ல இருந்து டேட்டாஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல வந்துட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு இதுல தெரியுதா இந்த கியூஆர் கோடு வந்துட்டு அந்த மொபைல்ல இருந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த மொபைல்ல இருந்து சோ உங்களோட பழைய மொபைல் இருந்தோ இல்ல புது மொபைல்ல இருந்தோ எல்லா டேட்டாஸ் வந்துட்டு இதுல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஐகான் வந்துட்டு லாங் பிரஸ் பண்ணாலே போதும். சோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இங்க காட்டும். சோ எந்த ஒரு ஐகானை வந்துட்டு நீங்க லாங் பிரஸ் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். சோ லாங் பிரஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த மொபைல்ல விட்ஜெட் வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் மேல வந்து இப்படி பிஞ்ச் பண்ணா போதும். சோ விட்ஜெட் வந்துட்டு நீங்க இங்க மாத்திக்கலாம். சோ விட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது. சோ விட்ஜெட்டையும் மாத்திக்கலாம். பக்கத்துல இருக்கிற இந்த எஃபெக்ட்டும் கொடுத்து இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்துட்டு இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. சோ உங்க மொபைலோட ஸ்கிரீன் வந்துட்டு இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணீங்க இதுல வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வரும். சோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப இல்ல அலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு உங்க மொபைலுக்கு உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு சர்ச் பண்ண முடியும். என்ன ஏதாவது சேவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்கிற டேட்டாஸ், உங்க மொபைல்ல இருக்கிற ஆப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இங்க தெரிய ஆரம்பிக்கும். சோ இதை இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன். சோ இந்த இடத்துல இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க உங்களுக்கு காட்டும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா போட்டோ டிரான்ஸ்லேட், ஸ்கேன் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்கேன் டிரான்ஸ்லேட் இது எல்லாமே காட்டுது. சோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேன் நேம் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விசிட்டிங் கார்டு வந்துட்டு இங்க இருந்து உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். சோ இங்க நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விசிட்டிங் கார்டு நீங்க பேர் அடிக்காமலே அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் இப்போ வரைக்கும் நான் 34 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். உங்க மொபைல பாக்கெட்ல போட்டு நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த மொபைல் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட ரியல்மி மொபைல்ல வந்துட்டு உங்களால ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து நீங்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஆப்ஸ் சிஸ்டம் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உள்ள கால் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கால் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் உங்களுக்கு வேண்டாம் நினைச்சீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சோ அதுக்குள்ள போய்க்கோங்க. இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் என்னபிள் இருக்கும். சோ இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் வந்துட்டு போயிடும். இந்த நேவிகேஷன் கீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல மாறி வேணும், சோ டிசைன் ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள ஸ்மார்ட் அண்ட் கன்வீனியன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேவிகேஷன் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த நேவிகேஷன் கீ கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க விர்ச்சுவல் கீ நேவிகேஷன் எனபிள் இருக்கும். சோ ஸ்வைப் கெசஸ் வேணா ஸ்வைப் கெசஸ் மட்டும் நம்மளால இங்க எனபிள் பண்ணிக்க முடியும். சோ ஸ்வைப் பண்ணாலே போதும். சோ எனக்கு விர்ச்சுவல் கீ தான் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ பொசிஷன் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இருக்கு. சோ உங்களுக்கு அது எது தேவையோ அது வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் விர்ச்சுவல் நேவிகேஷன் கீ கேன் பி ஹிடன் சொல்லி வருது. சோ இதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா விர்ச்சுவல் நேவிகேஷன் கீழ வந்துட்டு இன்னொரு ஆரோ மார்க் வரும். சோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த நேவிகேஷன் கீ வந்துட்டு ஹிடன் ஆயிரும். நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிருங்க. சோ இந்த வீடியோ பத்தின எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். மேலே வந்து ஐடி கொடுத்துருக்கேன். சோ அந்த ஐடியை நீங்க யூஸ் பண்ணி என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.